ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேரளா ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது உன்னி அப்பம்னு சொல்லிட்டு இது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிட்டு பாருங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதே எல்லாரும் பார்த்துன்னு இருக்கீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கிறோம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் வந்து 2 டம்ளர் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் இந்த ரேஷன் அரிசியை வந்து நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வந்து வெல்லம் வந்து ஒடிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இந்த வெல்லத்தை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து கொதிக்கிறதுக்கு வைக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் மேலே தூக்கி வச்சுறேன். பாருங்கள், இது வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொச்சி வரணும். பாவு பதம் தேவையில்லை, சும்மா நல்லா மெல்ட் ஆகிட்டு இது வந்து இந்த மாதிரி கொச்சாவே போதும். நம்ம அதுக்கப்புறம் இதில் இருக்கிற தூசி மண்ணெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கொச்சி நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் இதில் வந்து மண் தூசி எல்லாம் இருக்கும். நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்புறமா. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நான் தேங்காவை வந்து நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்குறோம். இது வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து கொடுக்கலாம். நல்லா இது வந்து தேங்காய் நல்லா தான் நான் வறுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கலாம். இப்போ வந்து எடுத்துடலாம், நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெல்லம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நம்ம உருக்கி வச்சிருக்கிற வெல்லம் கூட சேர்த்துட்டு அரிசி வெல்லம் தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு 6 ஏலக்காய் எடுத்துருக்குறோம். அந்த 6 ஏலக்காவையும் இதுலேயே சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாழைப்பழம் சேர்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைக்கிறேன், அதுக்கப்புறமா நைஸாக அரைக்கிறேன். நான் இப்போ அரைச்சிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து 3 வாழைப்பழத்தை நான் சேர்க்க போகிறேன். நான் வந்து பச்சை வாழைப்பழத்தை சேர்க்குறேன் இன்றைக்கி. இது 3 சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழைப்பழம் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ வந்து இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற வந்து தேங்காவை வந்து நம்ம சேர்த்துடலாம். இதுலேயே கருப்பு எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு. இதுக்கப்புறமா நம்ம வந்து சுக்கு பவுடர் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 3 சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம இது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். இதை வந்து கலந்து கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து இதை வந்து ஒரு 5 ஹவர் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். அப்படியே இது வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கோசரம் 5 ஹவர் அப்படியே வச்சிடலாம். நம்ம நீங்கள் வந்து நைட்டில் செய்கிறதுனா காலையில் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். நான் வந்து காலையில் தான் செஞ்சேன். பாருங்கள், இப்போ 5 ஹவர் ஆயிடுச்சு. 5 ஹவர் ஆகிட்டுதோ இது நல்லா கலந்து கொடுக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து குழி பணியார கல்லை வந்து நான் வச்சுருக்கேன் ஒரு பக்கம். அதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு நான் வந்து இப்போ வறுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன். இதுக்கு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா வரும்ன்றதுனால நான் வந்து நெய்யும் தேங்காய் எண்ணெயோ சேர்த்து செய்கிறோம். நம்ம இப்போ பாருங்கள், நான் வந்து நெய்யெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம மாவு ரெடியாக இருக்குது. அந்த மாவில் வந்து நம்ம அரை கரண்டி எடுத்துட்டு நம்ம வந்து இதில் முக்கால் பாகம் ஊற்றுறோம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த உண்ணியாப்பம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை வச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி கொடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு நெய்யும் எண்ணெயிலேயே நம்ம வறுக்க போகிறோம். இதை பாருங்கள், இப்போ வந்து நான் திருப்பி கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், என்ன வாய்ஸ் வந்து எனக்கு கோல்டாக இருக்குது, அதனால சரியாக பேச ஆகலை எனக்கு. ஸோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ.
ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் திருப்பி கொடுத்துட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் செகண்ட் ரவுண்ட் இருக்கிற மாவெல்லாம் கூட இதே மாதிரி செஞ்சு சுட்டு எடுத்துடலாம். நம்ம இது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் வந்து கேரளாவோட டிஷ். யாருக்கெல்லாம் உண்ணியப்பம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செகண்ட் ரவுண்டு கூட போட்டுட்டேன். இதுக்கு வந்து நான் நெய் கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் நான் வந்து எல்லா உண்ணியாப்பமும் செஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் கடைசி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நான் சொல்கிறதே வேணாம், இது வந்து பிகினர்ஸ்க்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கேரளா டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு கூட பார்த்தேன். எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த உண்ணியாப்பம் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால நான் வந்து அடிக்கடிக்கு செய்வேன் வீட்டில். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இப்போது நான் செஞ்சுன்னு இருக்கும்போதே ஒரு 2-3 எடுத்து சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிட்டு அப்படியே ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய்.